This episode is brought to you by Accenture. When your advertising operations fall out of sync, everything else follows. Spotify and Accenture are working together to reinvent the rhythm of ad sales, using automation, analytics, and smarter workflows to simplify campaign delivery and access better data across the business. The result? Less time spent on operations, more time connecting brands with the moments and fandoms that matter most. Learn more at accenture.com/Spotify. Alright, ஜஸ்மின் அவங்க ஃபேமிலியில நடந்த ஒரு ஃபிளாஷ்பேக்கை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க பார்த்தது சித்தி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதும் உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆயிருக்கும். அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லாரும் சொன்னாங்க உனக்கு நல்ல காலம் ஆரம்பிக்க போது உங்க சித்தி பிளஸ் பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு பாசிட்டிவா சொன்னாங்க. ஆனா எனக்கு தெரியாது அதுதான் எங்க ஃபேமிலியில அழிவு காலத்தோட ஆரம்பம்னு. வித்தின் கொஞ்ச நாள் வித்தின் 1 year எங்க அம்மாக்கு வந்து சீக்கு வந்துருச்சு, கேன்சர் ஸ்டேஜ் 4 வந்தோட எங்க அம்மா சீக்குல இறந்துட்டாங்க. எங்க அம்மா இறந்து நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அம்மா இறக்கிறதுக்கு முன்னுக்கு வித்தின் 1-2 weeks முன்னுக்கு எங்க பாட்டி வீட்டு கதவு வந்து விடிகாலையில யாரும் தட்டுற சத்தம் கேக்குது. அப்ப நாங்கெல்லாம் வீட்டுலதான் இருக்கோம். வீட்டுல இருந்து அப்ப இருந்து எங்க அம்மா ஹாஸ்பிட்டலைஸ். சோ அப்ப வந்து நாங்க வீட்டுல இருக்கோம், கதவு தட்டுற சத்தம் கேக்குது. எங்க பாட்டி அங்க இருந்து கத்துறாங்க வீட்டுல இருந்து, எனக்கு தெரியுது நீ தான் வந்திருக்க, ஒழுங்கா போயிரு அப்படின்னு சொல்லி ஏசி அந்த சவுண்ட் போயிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சென்று எங்க அம்மா இறந்துட்டாங்க கேன்சர்ல. சோ இறந்தோன்னே அப்பதான் என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் சொல்றாங்க என்னமோ சம்திங் ராங் உங்க வீட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னு. ஐ வாஸ் வெரி யங், எனக்கு எதுவுமே புரியல. அப்புறம் எங்க அம்மா இறந்து வித்தின் 6 months எங்க அப்பா ஆக்சிடென்ட், ரொம்ப துரோவா நதி. அப்பதான் ஒரு விஷயமா எங்க கிட்ட சொல்றாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி அவர் போட்டோ கூட நான் பாத்துருக்கேன் கீதா ஒரு வாட்டி. ஆனா அவர் மூஞ்சி வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஒரு வாட்டி காமிச்சாங்க என்கிட்ட, இவர் தான் அவங்க சிச்சியோட சப்போஸ் டு பி கல்யாணம் பண்ணிக்குவாரு, ஆனா இவர் தான் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவர் போட்டோ கூட நான் பார்த்தேன் கீதா. ஃபேஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு, என்னன்னு தெரியல. அந்த மாதிரி இருந்துச்சு கீதா டிஸ்டர்பன்ஸ். அப்புறம் எங்க அப்பா அடிபட்டு கொஞ்சம் நல்லா ஆயிட்டோன்னு எங்க அம்மாவோட அப்பா இறந்துட்டாரு. கண்டினியூஸா பாருங்களேன். ஓகே. எங்க தாத்தா இறந்தோன்னு எங்க வித்தின் 2 years எங்க அண்ணன் இறந்துட்டாரு. அச்சோ. இது ரொம்ப சஸ்பிஷியஸா இருந்து அது செக் பண்ணி கடைசியில எங்கேயோ போய் பார்த்ததுக்குதான் சொன்னாங்க என்னன்னா அவரு இறந்தாருல எங்க சித்தியோட பாய் ஃப்ரெண்ட், அவர் தான் பழி வாங்குறாரா எங்க ஃபேமிலியில. சோ இது ப்ரொடெக்ட் பண்ணது வந்து எங்க சித்தி அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு தான் அன்னைக்கு என்ன ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்தாங்க. பட் இது எல்லாம் பழி வாங்குறது அவரு. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து என் தம்பிக்கு டீ பிடிச்சிக்கும் சொல்லுவாங்க. சும்மா வீட்டு வெளியே போய் நின்னாலே அவனுக்கு வந்து உடம்புலாம் ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வந்துரும். இல்லன்னா அன்னைக்கு நைட்டு மேல பார்த்து கத்துவான், புரியாத லாங்குவேஜ்ல பேசுவான். அவனை ஹேண்டில் பண்ணறதே ரொம்ப கஷ்டம். ஃபிட்ஸ் வந்துரும் அவனுக்கு. ஆனா அவன் ஹெல்த்தியான பாய், அவன் ஹெல்த்தியா இருந்த பையன். ஆனா அவனுக்கு அவ்வளவு ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு கீதா. இதெல்லாம் நடக்கும்போது தம்பிக்கு என்ன வயசு? தம்பிக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். எங்க பாட்டிக்கு வந்து இந்த எடுக்கிறது எல்லாம் கொஞ்சம் தெரியும் அவங்களுக்கு. அது எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அவங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் தெரியும், யார்கிட்ட கத்திருந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் பிரேவான உமன். ஸோ எவ்ரி டைம் வீட்டில் ஏதாவது கெட்டது மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்னமோ செஞ்சு வச்சு அதை சுத்தம் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க. ஆனா அவங்க வந்து டெம்பரரி தான் அது ஹேண்டில் பண்ண முடியுது அவங்களால. பெர்மனண்டா அந்த ஆத்மாவை அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஆனா கடைசியில நான் ஒரு இடத்துல பார்த்ததுல அவங்க சொன்னது என்னன்னா, இந்த மாதிரி என் குடும்பத்தை நீ அழிச்சல, அதான் உங்க குடும்பத்தை நான் அழிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு செஞ்சு அந்த ராத்திரத்துல அந்த ஆத்மா இருந்துச்சான். அதுக்கு பரிகாரம் எதுவும் செய்ய முடியல. இல்ல, நாங்க நல்லா ப்ரே பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு தெரியல என்ன பரிகாரம் செய்யணும்னு. பிகாஸ் நாங்கெல்லாம் ரொம்ப யங் தானே.
வீட்டு பெரியவங்களாம் இல்ல. சோ என்ன பரிகாரம் செய்யணும் தெரியல. நல்லா ப்ரே பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு வெளியாயிட்டோம் கீதா. இப்ப ரொம்ப தூரமா இருக்கும், அங்க இல்ல. பட் அங்க இருக்கிறப்போ டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப கீதா. விடிய காலையில கதவு தட்டுற சத்தம் கேட்கும், அப்புறம் வீட்டு வெளியாரோ கத்துற சத்தம் கேட்கும், அப்புறம் என்னென்னமோ கேட்கும், என்னென்னமோ நடக்கும். பாட்டி தாத்தா தான் பேசிக்குவாங்க, வெளியே நின்று கத்துறான் பாரு. ஸோ பிகாஸ் நாங்க சின்ன பிள்ளைங்கள எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தெரியல. பட் எங்க தாத்தா பாட்டி ரொம்ப குசு குசுன்னு பேசிக்குவாங்க. அவன் தான் கத்துறான், அவன் தான் அங்க இருந்து கத்துறான், நான் அவனை பார்த்தேன், அவன் அங்க இருக்கான் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. எங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு மறைச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகுதான் எங்களுக்கு தெரியுது உண்மையாலுமே ஆத்மா பழி வாங்கும்னு. எங்களுக்கு அப்பதான் தெரிஞ்சு நாங்க அந்த இடத்த விட்டே போயிட்டோம். அப்ப இருங்க, பாட்டுக்கு பிறகு பேசுவோம்.